Hello guys, in the video number other exercise 76 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் ராமன் ரவர் வந்து 1,20,000 rupees வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் அப்போ கிராஜுவிட்டியா ரிசீவ் பண்றாரு. எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னா 39/2024ல. அவர் வந்து 29 years 7 months வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அவரோட டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. கேலண்டர் இயர் 2024ல 4,000 அவரோட சேலரி. நெக்ஸ்ட் வந்து அவரு இன்னொரு கம்பெனிலயும் வேலை செஞ்சிருக்காரு 6 years. அப்போ வந்து அவர் எவ்வளவு கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்காருன்னா 24,000 ரிசீவ் பண்ணிருக்காரு. அது ஃபுல்லாவுமே வந்து எக்ஸாம்டடா. அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அவருக்கு எவ்வளவு டாக்ஸபிள் அமௌண்ட் கிராஜுவிட்டி, அதுக்கப்புறம் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே அவருக்கு வந்து எவ்வளோ வந்து டாக்ஸபிள் அமௌண்ட் கிராஜுவிட்டின்னு கண்டுபிடிக்கணும். நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்ல அவருக்கு வந்து எவ்வளோ டாக்ஸபிள் கிராஜுவிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க, அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கொடுத்திருந்தாங்களா. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்கனாலே அவங்க வந்து கிராஜுவிட்டிக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல, ஃபுல்லி எக்ஸம்டட். ஸோ அதை வேர்டிங்ஸ்ல எழுதிடுங்க. இப்போ நம்ம வந்து கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்ல தான் போட போறோம். இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்கன்னா 1,20,000. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸம்ஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட். நம்மளுக்கு மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ 20 lakhs. அதோட நம்ம மைனஸ் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில வேலை செஞ்சு அவர் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்காரு. எவ்வளோனா 24,000. அதை வந்து மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் லிமிட்டா போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 19,76,000 கிடைக்கும். இதுதான் வந்து இப்போ அவரோட மேக்ஸிமம் லிமிட். 2 கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனில அவர் வந்து கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள் ஆகி கிராஜுவிட்டி வாங்கியிருந்தாருன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் லிமிட்டோட அவர் எவ்வளவு கிராஜுவிட்டி ஃபர்ஸ்ட் கம்பெனில வாங்கியிருக்காரோ அதை வந்து மைனஸ் பண்ணி தான் அவருக்கான மேக்ஸிமம் லிமிட்டா காமிக்கணும். செகண்ட் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்டு. எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காருன்னா 1,20,000. நெக்ஸ்ட் வந்து இது கவர்டு அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட். அப்போ வந்து 15/26 இன்டூ லாஸ்ட் மந்தோட சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2024ல இருந்தே அவர் வந்து 4,000 தான் வாங்குறாராம். அவர் ரிட்டையர் ஆனது வந்து செப்டம்பர். ஸோ வந்து 4,000 வந்து அவரோட லாஸ்ட் மந்த் சேலரி இன்டூ எவ்வளோ இயர்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னா 29 years 7 months கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்னா 6 monthsக்கு அபவா இருந்துச்சுன்னா நம்ம 1 year ஆட் பண்ணிப்போமா. அப்போ வந்து 30 years இவரு ஒர்க் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 69,231 rupees கிடைக்கும். இப்போ இதுல எக்ஸம்ஷன்ல எது வந்து லீஸ்டோ அதுதான் எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. ஸோ இதுல எது லீஸ்ட் 69,231 rupees. இந்த எக்ஸம்டட் கிராஜுவிட்டிய கிராஜுவிட்டி ரிசீவோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கிடைச்சிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 50,769 rupees கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இப்போ வந்து நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட் அவருக்கு எவ்வளவு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்டு. கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1,20,000. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸம்ஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எங்கேயும் மைனஸ் பண்ணணும். 20 lakh மைனஸ் 24,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 19,76,000 கிடைக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். செகண்ட் வந்து என்னது கிராஜுவிட்டி ரிசீவ்டு. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1,20,000. தேர்ட் வந்து இது நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட். அப்போ 1/2 இன்டூ ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி அவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 4,000 rupees கொடுத்திருக்காங்களாம். ஸோ 4,000 into
கம்ப்ளீட்டட் இயர்ஸ் 6 மந்த்துக்கு அதிகமா ஒரு வேலை செஞ்சிருந்தா 1 இயர் வந்து ஆட் பண்ணிக்க கூடாது. 29 இயர்ஸ்னா 29 இயர்ஸ் தான் போட்டுக்கணும். இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 58,000 கிடைக்கும். இதுல எது வந்து லீஸ்ட் 58,000 அப்போ அதுதான் எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. இப்போ டாக்ஸபிள் கண்டுபிடிக்கணும். கிராஜுவிட்டி ரிசீவ்டையும் எக்ஸம்டடையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 62,000 கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. Thanks for watching.